ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பை. ரொம்ப வேலையா? ஆமா ஆமா, அந்த டீல் விஷயம் என்னாச்சு? அது 2-3 பேர்கிட்ட பேசியிருக்கேன், ஆனா இன்னும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் நாளைக்கு ஒருத்தர் பார்க்க போறேன். அது ஓகே ஆயிடுச்சுன்னா எல்லாம் ஓகே ஆயிடும். கண்டிப்பா நல்லதா நடக்கும். Thank you. இவ்வளவு நேரம் ஆகுது, சாப்பிடாம தனியா உட்கார்ந்திருக்கீங்க. வாங்க சாப்பிடலாம். இல்ல, எப்பவும் போல நீ வந்ததும் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாமே தான். இந்த ஹாஸ்பிட்டல் வேலை, போலீஸ் வேலை, மிலிட்டரி வேலை, இங்க வேலை பாக்குறவங்களுக்கெல்லாம் பெர்ஃபெக்ட் டைமிங்னு எதுவும் கிடையாது. எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வேலை வரும். எல்லாத்துக்குமே நாங்க ரெடியா இருக்கணும். இன்னைக்கு பேஷண்ட்ஸ் கொஞ்சம் அதிகம், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அதனால எனக்காக நீங்க சாப்பிடாம உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. நைட்டு 7:30க்குள்ள நம்ம டின்னரை முடிச்சிட்டாதான் உடம்புக்கு நல்லது. சரி வாங்க. சரி நான் வரேன், நீ போ. ஒரு மெயில் மட்டும் சென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாங்க. ஓகே. மாப்பிள்ளைய சாப்பிட கூப்பிட்டியா? வராரு. ஆனந்தி அக்கா, படிக்கிற மாதிரியே புக்குக்குள்ள மொபைல் வச்சு பாக்குறது போதும். அக்கா மத்த வேலையாவது பாரு. கொடுங்க. என்னங்கண்ணே? ஹசனே காசு கொடுத்துறீங்களா? கொடுத்துட்டேன்டா. ஒரே டயர்டா இருக்கு ஹசனே, அவ்வளவு வேலை. ஆமா ஆமா. எப்படி பார்த்தாங்க? பின்ன அவ்வளவு ஹைட்டா இருக்காங்க, அவங்க கண்ணுல இருந்து எப்படி நீ தப்பிப்ப? சமரே. அம்மா, என்ன மூர்த்தி, நீ இன்னைக்கு லேட்டா வர? இனிமே இப்படிதான் லேட்டா வருவோம் கையில். சொல்ல முடியாது, இனிமே 1 மணி ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஏண்டா, ராத்திரி 1 மணிக்கு கூடவா சாப்பிட ஆள் வராங்க? என்னம்மா இப்படி கேக்குற? மிட் நைட் பிரியாணி, மிட் நைட் இட்லி தோசை, மிட் நைட் சிக்கன் கறின்னு 12 மணிக்கு மேலதாமா கேங்கா வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. ஐயோ, மா, அதுலயும் காலேஜ் பசங்க, ஐடில வேலை செய்யற பசங்கன்னு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட டீமோட வந்து சாப்பிடுறாங்க. அனுமெஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தாமா கொஞ்சம் லைட்டா தடுமாறுச்சு. இப்ப அப்படி இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா கடந்த 2-3 வாரமா நல்ல வியாபாரம் கடையில. என் கண்ணே படுற அளவுக்கு செம்மையா கல்லா கட்டுதுமா. மா, கூட்டம் வந்தபடியே இருக்காங்க. எங்க 3 பேரால சமாளிக்க முடியலமா. பத்தாததுக்கு மாயாண்டியான வேற இருக்காரு. அவர் இருந்து ஒண்ணும் பண்ண முடியல. டிஃபன் ஐட்டம்ல இருந்து பிரியாணி வரைக்கும் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சுமா. அதுக்கப்புறம் கஸ்டமர் வராங்க. காலி ஆயிடுச்சு இல்லன்னு சொல்ல மனசு வரலமா. ஐயோ, அதனால நான் இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நாளையில இருந்து ஸ்டாக்கை இன்னும் அதிகமா வாங்கி போட்டு இன்னும் நிறைய சமைக்க போறேன். மிட் நைட் 1 மணி ஆனாலும் வர கஸ்டமருக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல போறது இல்ல. என்னடா ஆரம்பம் நான் சொல்றது? ஆமா ஹசனே, பண்ணிடலாம். அம்மா, இது எல்லாத்துக்கும் காரணமான கைலுக்கு தான் நான் காலை முழுக்க தேங்க்ஸ் சொல்லணும். மூர்த்தி, உண்மைதானே கையல்? தவறான பாதையில எப்படியோ எங்கேயோ காணாம போயிருக்க வேண்டிய என்ன இழுத்து பிடிச்சி ஹோட்டல் வச்சு கொடுத்து இன்னைக்கு நான் கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கான பாக்கியத்தையும் வரத்தையும் கொடுத்த சாமி நீதானே. அப்ப நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே தானே இருக்கணும். ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வைக்கிறது யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அதை ஆரம்பிச்ச வேகத்துல முடிச்சிடாம அதை நிலைச்சு நிப்பாட்டி ஜெயிச்சு காட்டுறது இருக்கு பாரு, அதுதான் முக்கியம். அந்த சாமர்த்தியமும் உழைப்பும் எப்பவுமே உன்னை தோக்க விடாது. அட போ கையல், எப்பவுமே நீ தன்னடக்கமாவே பேசு. ஆனா ஒண்ணு கையல், இதே வேகத்துல கடையில கலெக்ஷன் ஆச்சுன்னு வையேன், இன்னும் நிறைய வருமானம் வரும். நான் அப்புறம் ஒரு கடை மட்டும் இல்லாம சிட்டில 4-5 கடை ஆரம்பிச்சிடலாம்.